யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மயான புதைகுழி அகழ்வு பணிகள் உரிய வகையில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் தற்போது வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இந்த புதைகுழியிலிருந்து இதுவரை 19 முழுமையான மனித எலும்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த புதைகுழியில் அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளை வைத்து பார்க்கும்போது சிறுவர்கள், பெண்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவடைந்துள்ளது. இதனை விட அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளில் ஆடைகள் அணிந்திருந்தமைக்கான சான்றிதழ்கள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. எனவே இந்த சடலங்கள் நிர்வாணமாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. திட்டமிட்ட வகையில் படுகொலைகள் செய்யப்பட்ட பின்னர் சடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றே கருத வேண்டியுள்ளது. சுண்டிக்குளி மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 இராணுவ வீரர்களுக்கு ட்ரையல் அட்பார் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருந்தது. இதில் பிரதான சந்தேக நபரான இராணுவ லயன்ஸ் கோப்ரல் சோமரத்ன நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து செம்மணி புதைகுழி பகுதியில் இராணுவத்தினரால் 600 பேர் வரையில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக தகவலை வெளிப்படுத்தி இருந்தார். 90,000 பெண்கள் விதவைகளாக்கப்பட்டிருக்கின்றனர். வடக்கு கிழக்கில் 9,000 சிறுவர்கள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கின்றனர். யுத்த காலத்தில் கொன்று குவிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஆங்காங்கே புதைக்கப்பட்டிருந்தனர். அந்த புதைகுழிகளே தற்போது வெளிப்பட்டு வருகின்றன. கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன தகவலை வெளிப்படுத்தி இருக்காபடின் செம்மணி புதைகுழி விவகாரம் வெளிவந்திருக்க மாட்டாது. முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் இதுவரை ஒரு தீயணைப்பு சேவை நிலையம் கூட இல்லாதது எமக்கு கவலை அளிக்கின்றது. நெடுங்காலமாக போரின் வடுக்களை சுமந்து வாழும் மக்களை முற்றுமுழுதாக கொண்ட மாவட்டம் முல்லைத்தீவு. மக்களையும் காலகாலமாக சேர்த்த சொத்துக்களையும் இழந்து இப்போது மெல்ல மெல்ல மண்ணையும் கூட இழந்து வருகின்றோம். இந்த அரசின் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான அண்மைய அபிவிருத்தி திட்டங்களை நான் முழுமனதாக வரவேற்கின்றேன். அத்தோடு இன்னமும் தீராதுள்ள எங்களின் அத்தியாவசிய தேவைகளை விரைவாக நிறைவேற்றி தர வேண்டியதும் உங்களுடைய கடன் என்பதை இந்த பேரவையிலே நினைவுபடுத்துகின்றேன். மக்களின் இயல்பிருப்புக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் அத்தியாவசிய சேவைகளில் ஒன்றான தீயணைப்பு சேவையை விரைவாக முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் நிறுவுங்கள்.